ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் vlookup ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த vlook ஃபங்க்ஷனை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டேட்டாஸ் ஒரு டேபிளில் நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு பேக்கரியோட லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதே டேபிள் மாடலில் எல்லாமே blank காலம்ஸாக வச்சுருக்கேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல ப்ராடக்டுடைய ஐடியை நான் கொடுக்கும் பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காலமில் ப்ராடக்டுடைய நேம் எனக்கு வரணும். இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. வேறு எந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் நான் லுக்கப் ஃபங்க்ஷனை எப்படி இதில் அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே என்ன கொடுக்க போகிறோம், ப்ராடக்ட் ஐடி. இப்போ இந்த இடத்துல நான் ப்ராடக்ட் ஐடி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்டுடைய நேம் வரணும். இப்போ ப்ராடக்டுடைய நேம் வரணும் இல்லையா, அப்போ நான் இந்த இடத்துல நான் கர்சரை வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவல் டு vlookup. vlookup ஃபங்க்ஷன் தான் இப்போ நான் இதில் அப்ளை பண்ணுறோம். vlookupனு கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூங்கிறது எந்த வேல்யூவை நம்ம லுக்கப் பண்ணோம், அதாவது நான் என்ன சொல்ல போகிறேன், இங்கே ப்ராடக்ட் ஐடி. ப்ராடக்ட் ஐடியை நான் கொடுத்தா தான் எனக்கு இங்கே நேம் வரணும். அப்போ ப்ராடக்ட் ஐடி எந்த காலத்தில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே சொல்கிறாங்க பாருங்கள், டேபிள் அரே. நம்ம இந்த டேபிள் அரே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த டேபிள்லேருந்து தான் நான் டேட்டாஸ் அங்கே எடுக்க போகிறேன். ஸோ இந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அகெயின் கமா. அடுத்தது காலம் இன்டெக்ஸ் நம்பர். காலம் இன்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் நமக்கு ப்ராடக்டுடைய நேம் தானே அங்கே வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ப்ராடக்டுடைய நேம் எந்த காலத்தில் இருக்கோ அதனுடைய நம்பர், அது நம்பருங்கிறது நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். இப்போ ஏ அப்படின்னா 1, பி அப்படின்னா 2, அந்த ஆர்டரில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ப்ராடக்டுடைய நேம் பிங்கிற காலத்தில் இருக்குது. அப்போ நம்பரில் நம்ம என்ன சொல்லணும், நம்பர் 2ங்கிறத கொடுத்துட்டேன். திரும்ப கமா. அடுத்தது நான் இங்கே ப்ராடக்டுடைய ஐடி, நான் கொடுத்த ஐடிக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா 0 கொடுத்துக்கணும். எக்ஸாக்ட் வேல்யூனா என்னன்னா, இப்போ 101 அப்படின்னு கொடுத்தனா 101 தான் அது போய் செக் பண்ணணும். செக் பண்ணி என்ன வேல்யூ இருக்கோ, என்ன அந்த ப்ராடக்டோட நேம் இருக்கோ அதை தான் கொண்டு வரணும். இல்லை எனக்கு அப்ராக்சிமேட்டாக வேணும் அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூவை நமக்கு கொண்டு வரும். இப்போ நான் எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். இந்த இடத்துல NAன்னு வந்திருக்கு, ஏன்னா இந்த காலம் பிளாங்காக இருக்கிறதுனால. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல 101 அப்படின்னு கொடுக்கும் பொழுது 101ல் நம்ம இந்த டேபிளை என்ன அரே பண்ணி வச்சுருந்தோமோ, 101க்கு நேரம் என்ன இருக்குது, ஃப்ரெஷ் பிரெட்னு இருக்குல்லையா, அது வந்துச்சா, ஓகே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோடைய ப்ரைஸை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரைஸுங்கிற காலத்தில் கர்சரை வச்சுக்கிட்டு இந்த சேம் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு vlookup கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் இந்த ப்ராடக்ட் ஐடி, நான் ப்ராடக்ட் ஐடியை கொடுத்தா தான் எனக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு வரணும். கமா. அடுத்து டேபிள் அரே. டேபிள் அரேங்கிறது இதுதான், நம்ம டேட்டாஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா தான் இதை ரெடி பண்ண முடியும். ஸோ டேபிளை நான் அரே பண்ணிட்டேன். கமா. இப்போ பார்த்தீங்கன்னா காலம் இன்டெக்ஸ் நம்பர். இந்த இடத்துல ப்ரைஸுங்கிறது எந்த காலத்தில் இருக்குது, டிங்கிற காலத்தில் இருக்குது. டிங்கிறத கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4, 4th காலம், அப்போ 4. கமா. எக்ஸாக்ட் வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுனால 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். இப்போ பாருங்கள் 56ங்கிறது வந்துருச்சா. 101. இப்போ பாருங்கள் 103. 103னா 103ல் உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன கொடுக்குறேன், குவான்டிட்டி. அமௌண்ட்டுங்கிறது நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணி வர்றது, ப்ரைஸையும் குவான்டிட்டியையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் அமௌண்ட். ஓகேவா. இப்போ இதில் நான் 104ன்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது இருக்கு இல்லையா, பார்த்தீங்களா.
ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லுக்கப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாதாரணமாக பார்க்காம ஒரு பெரிய டேட்டாஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட்னா கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்ஜெக்டில் வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, அதை நான் தனியாகவே வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ.